சாந்தி. அவ்யக்த சமிகை 4 மே 2024. அன்பான பாபா நமக்கு இன்னைக்கு சொல்லக்கூடிய மகா வாக்கியம் அறிவுரை என்னவென்றால், जब किसी को कोई खजाना प्राप्त होता है या अचानक कोई को थोड़ा भी धन मिल जाता है तो खुशी में आ जाते हैं. யாருக்காவது எப்பொழுதாவது ஏதாவது கசானா பொக்கிஷம் கிடைக்கிறது என்றால், அல்லது திடீர்னு அவங்களுக்கு ஏதோ ஒரு லாட்ரி அடிச்சது, இல்லை யாரோ ஏதோ ஒரு பைசா கொடுக்குறாங்க, அல்லது எப்படி அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம் வந்ததுன்னா அப்போ எப்படி இருப்பாங்களா? ரொம்ப குஷியாக இருப்பாங்க. आप बच्चों को तो ऐसा धन मिला है जो कभी भी कोई छीन नहीं सकता, लूट नहीं सकता. பாபா சொல்றாரு, குழந்தைகளாகிய உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷம் கிடைத்திருக்கிறது. இதை உங்களிடமிருந்து யாருமே பறிக்க முடியாது, திருடி செல்லவும் முடியாது. ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது எதுவுமே ஸ்தூல பொருட்கள் இல்லையே. பாபா ஆத்மாவுக்கு சக்தி கொடுக்குறாரு, இவ்வளோ ஞானம் கொடுக்குறாரு, குணங்களை கொடுக்குறாரு, குஷியை கொடுக்குறாரு, அன்பை கொடுக்குறாரு, அமைதியை கொடுக்குறாரு, நல்ல தெளிவை கொடுக்குறாரு, புத்தியை கொடுக்குறாரு, அப்படி சொல்லிட்டே போகலாம் இல்லையா? ஸோ அவர் கொடுக்கக்கூடியதை யாராலுமே நம்மிடமிருந்து பறிக்கவே முடியாது. 21 பீடி சதா தன்வான் ரஹேங்கே. அதுவும் இந்த பொக்கிஷம் நம்மோடு 21 ஜென்மங்களுக்கு வரும். எனவே 21 தலைமுறைகளுக்கு. நான் மட்டும் கிடையாது. இப்போ இங்கே எப்படி நான் நல்லா இருக்கேன், என்னுடைய அடுத்த தலைமுறை எப்படி இருக்கும்னு சில நேரம் கவலையாயிடுது இல்லையா? இவங்க எப்படி இருப்பாங்களோ என்னன்னு தெரியலையே, அந்த கவலை கூட நமக்கு கிடையாது. ஏன்னா நம்முடைய தலைமுறை அடுத்த ஜென்ரேஷன் கூட சத்தியுகம் திரேதாயுகத்தில் எப்படி இருப்பாங்க? சந்தோஷமாக இருப்பாங்க. அதனால் அடுத்தவங்களுக்கு என்ன ஆகும் அந்த கவலையும் கிடையாது. எனவே 21 தலைமுறைகளுக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக செல்வந்தர்களாக இருப்பீர்கள். आपको सब खजानों की चाबी मिल गई, वो चाबी है பாபா. எனவே உங்களுக்கு அனைத்து பொக்கிஷங்களுக்குமான சாவி கிடைத்து விட்டது. அந்த சாவி என்னவென்றால் பாபா. அந்த ஒரு பாபா கையில் கிடைச்ச உடனே நமக்கு எல்லா பிராப்திகளுமே கிடைத்து விட்டது. எனவே நம்ம மனதார பின்ன பாபாவுக்கு எவ்வளோ தேங்க்ஸ் சொல்லணும் இல்லை, எவ்வளோ கோடி மடங்கு நம்ம நன்றி சொல்லணும். பாபா கிடைச்சிட்டாரு, அதனால் உலகமே எனக்கு அனைத்துமே கிடைத்தார் போன்று. பாபா போலா அவர் கசானா குலா. என்னைக்கு நம்ம பாபா அப்படின்னு மனதார சொன்னோமோ அன்னைக்கே நமக்கு என்ன கிடைச்சிடுச்சு? அந்த குஷியினுடைய பொக்கிஷம் கிடைத்து விட்டது. மாலா மால் ஹோகையே. நாம் எப்படி ஆகிவிட்டோம்? மிகப்பெரிய செல்வந்தர்களாக ஆகிவிட்டோம். தோ சதா இசி குஷிமே பர்பூர் ரகோ. எனவே பாபா சொல்லார், இந்த குஷியில் நீங்கள் நிரம்பி இருங்க. இன்னைக்கு நாம குஷியாக இருக்கணுங்கிறார் பாபா. அதற்காக என்ன நினைக்கணுமா? பாபா எனக்கு கிடைச்சிட்டாரு. ஸோ இதை பல முறை நினச்சி பார்க்கணுமா? பகவான் கிடைச்சிட்டாரு, பாபா கிடைச்சிட்டாரு, அப்பாவா கிடைச்சிருக்காரு, டீச்சராக கிடைச்சிருக்காரு, சத்துகுருவாக கிடைச்சிருக்காரு, ஃப்ரெண்டாக கிடைச்சிருக்காரு, வேற என்ன சொல்ல, அண்ணா அக்கா தம்பி தங்க என்னவோ எல்லா சம்பந்தங்கள்லையும் அவர் எனக்கு கிடைச்சிட்டாரு. அதனால் நான் எப்படி இருக்கேன்? பல மடங்கு பல கோடி மடங்கு பாக்கியசாலி ஆத்மா. ஸோ அந்த குஷியில் இன்றைய நாள் முழுவதும் நாம் எப்படி கழிக்க போகிறோம்? சந்தோஷமாக இருக்க போகிறோம். ஸோ நம்முடைய முகம் இன்னைக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும்? சதா மலர்ந்ததாக, மலர்ச்சியுடையதாக, அந்த காதலன் பார்த்து மகிழ்வதற்கான ஒரு முகமாக நம் முகம் இன்று இருக்கட்டும். நல்லது. ஓம் சாந்தி.